சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீன ராசி நேயர்களே, குருவை ராசி அதிபதியாக கொண்டவங்க சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால அடிப்படையான பொருளாதார வசதிகளும் தர்ம சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தூய்மையான மனதுடன் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் படைச்சவங்களாக இருப்பீங்க. மீன ராசிக்காரங்கள்ட்ட என்றைக்குமே பொய் இருக்காது, உண்மைக்கு மட்டுமே மதிப்பு கொடுப்பாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் நேர்மையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருப்பாங்க. அளவுக்கு அதிகமான பாசத்தை தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே வச்சிருப்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய சுபாவம் இருக்கும். குரு பகவானுடைய அருளால் நல்ல அறிவுத்திறனும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிஸ்தானத்தில் சூரியனும் சனியும், சுகஸ்தானத்தில் குருவும், சத்துருஸ்தானத்தில் கேதுவும், போகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகுவும் சேர்ந்து இருக்காங்க. இந்த சேர்க்கை காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய மனசில் நினச்ச காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். மறுமணம் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான முன்னேற்றமும் வசீகரமும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய 12வது வீட்டில் செவ்வாய் ராகு இருக்கிறதால தேவையற்ற செலவுகள் விரயங்கள் எல்லாமே ஏற்படும். நீங்கள் பயணம் செய்யும்போது கவனம் ரொம்பவே அவசியம். இரவு நேரங்களில் நீண்ட தூர பயணங்கள் போகிறத தவிர்த்துக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் போகிறது, கண் சம்பந்தமான சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படும். வேலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எல்லாமே எடுப்பீங்க. முதலீடுகள் மற்றும் கடன் வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சாதாரணமான வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நபர்களால் வேலையில் மறைமுக எதிர்ப்பை சந்திப்பீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்க மாட்டாங்க. தனிமையில் வேலை செய்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்குன்னு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் தனி கவனம் எடுத்து செய்யணும். அலுவலக கோப்புகளாக இருந்தாலும் சரி, பணம் மற்றும் சில ரகசியங்களை நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. சூரியன் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதால தலைமை பண்பில் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதே நேரத்தில் ஈகோ காரணமாக உயர் அதிகாரிகளோட மோதுவதை தவிர்த்துக்கணும். உங்களுக்கு போதுமான அளவு வருமானம் இருந்தாலும் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வண்டி வாகனங்கள் பழுதாகி அதற்கு அதிகமான செலவுகளை செய்வீங்க. உங்களுடைய தோற்றத்திற்காகவும் ஆடைகள் மற்றும் ஆடம்பர தேவைகளுக்காகவும் கொஞ்சம் பணத்தை செலவு செய்வீங்க. இனி அந்த மாதிரி செலவுகள் செய்யும் பொழுது கூடுதலான கவனம் ரொம்பவே அவசியம். உங்களை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் கஷ்டத்தையும் கண்ணீரையும் வெளியே காட்டாமல் சாதாரணமாக இருக்கிறதுனால மற்றவங்க உங்கள் மேலே கண் திருஷ்டியை போடுவாங்க. உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் வெளியே நீங்கள் காட்டலை அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள பதட்டம், மனக்குழப்பம், பொருளாதார தேவைகளை பற்றி அதிகமாக சிந்திக்கிறது இதுவெல்லாம் இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதையெல்லாம் பார்த்துக்கலாம், இதையெல்லாம் கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய காலமாக இது இருக்குது. காதலிக்கக்கூடியவங்களுக்கு காதல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை வசீகரத்தால் ஈர்க்கப்படுவாங்க. டேட்டிங் மற்றும் வாழ்க்கை துணையின் உறவை மேம்படுத்துவதற்கு சின்ன சின்ன பயணங்கள் போவீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நேர்மையாக இருக்கணும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகளால் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் மன போராட்டங்களும் அதிகமாக ஏற்படும். அதனாலேயே சில இடங்களில் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுக்க மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய சில உறவுகளை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும், உங்களுடைய விஷயத்தில் மற்றவர்களை கருத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம். கடன் பிரச்சனைகள், நிதி நெருக்கடியால் நிம்மதி இழந்து ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோடு சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக
மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதுல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியா மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் தான் உண்டு தான் வேலையுண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமா யோசிக்க வச்சிட்டு இருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்க தவறான நபர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சா இங்க காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலைனாலும் அது காலதாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, சில நிமிடத்துல நடந்துடும். ஆனா நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால எப்பவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு எப்பவும் போல இயல்பா இருக்க நீங்க பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாம கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாத்துறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கைய எதிர்காலத்துல நீங்க வாழ போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வருஷமா இப்படித்தான் போயிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்லை, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்ற மாதிரியே இருக்கு, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால நிறைவேற்றிக்க முடியல, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை, ஓடிட்டே இருக்கிறோம், இதுவெல்லாம் எப்ப சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம தான் இன்னமும் நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமா 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாம சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாம குறைவான சம்பளத்துல தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் காரணமா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோட கிடைக்க போகுது. அதே நேரத்துல அந்த வேலையில சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடன்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க, உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோட சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழ்நிலையில நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும்.
அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும். சில இடங்கள்ல மற்றவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாமே செஞ்சிருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நாம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நாம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். வாழ்க வளமுடன். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.